இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்ம யோகத்தின் 27வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணனை பார்த்து அர்ஜுனனை பார்த்து சொல்ற அந்த விஷயங்கள் என்ன என்றால், எப்பொழுதும் அந்த வெளிச்சத்திற்கான பாதையில், அந்த ஒரு ஒளி பொருந்திய பாதையில் சென்று அந்த பரம ஒளியாக பரஞ்சோதியாக இருக்கும் பகவானை சென்று அடைய வேண்டும் என்று நம்ம கிருஷ்ணர் சொன்னார். இதுவே இன்னொரு பாதையாக இருக்கும் அந்த இருளால் சூழ்ந்திருக்கும் பாதை, அதில் சென்றோம் என்றால் மீண்டும் ஒரு பிறப்பு தான் கிடைக்கும். எங்க ஆரம்பித்தோமோ அதே இடத்தில் தான் வந்து நிற்போம். இந்த இன்னொரு இடத்தில் நம்ம வந்து நிற்கிறோமே, அந்த இடத்திலும் வெளிச்சத்திற்கான பாதை இருக்கும், இருளுக்கான பாதை இருக்கும். அதனால் இந்த ஒரு விஷயம் என்பது மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டே இருக்கும். எப்போ வரைக்கும் என்றால், இந்த ஒரு சக்கரத்தை உடைத்து கொண்டு, இந்த பிறப்பு இறப்பு என்கிற சக்கரத்தை உடைத்து அந்த பகவானை சென்று அடைவதற்கான முக்தி பாதையில் நம்ம செல்கிற வரை இந்த ஒரு சக்கரம் சுழன்று கொண்டே தான் இருக்கும் என்று சொல்றார். இப்படி நம்ம கிருஷ்ணர் சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்லோகத்தில் அவர் சொல்ற விஷயங்கள், இந்த ஒரு விஷயம் பல யோகிகளுக்கு, இந்த ஒரு தத்துவம் பல யோகிகளுக்கு, பல ஞானிகளுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் எப்பொழுதும் எந்த காலத்திலும் அவ வந்து தவறு செய்யவே மாட்டா. அந்த தர்மத்திற்கு புறம்பான செயல்கள் எதுவுமே செய்ய மாட்டா. அது போலவே தர்மத்திற்கு புறம்பாக செய்யாமல் அந்த தர்மத்தின்படி வாழும் அந்த வாழ்க்கையில், அப்பேற்பட்ட வாழ்க்கையில் செய்யும் அனைத்து செயல்களையுமே அந்த இறைவனிடம் சமர்ப்பணம் செய்தோம் என்றால், அந்த இறைவனிடம் அர்ப்பணம் செய்தோம் என்றால், அது ஒன்று மட்டுமே முக்திக்கான பாதை என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். எத்தனையோ சாதனைகள், எத்தனையோ விதமான வழிகள் இருக்கு பகவானை சென்று அடைய. அதில் மிக மிக எளிமையான ஒரு வழி இந்த பக்தி யோகம். இந்த பக்தி யோகத்தில் நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். நம்ம தினம்தோறும் நம்ம செய்யும் செயல்கள் அனைத்தையும் அந்த இறைவனின் சிந்தனையை வைத்து கொண்டே அது செய்தால் மட்டுமே போதும், நமக்கு முக்தி கிடைச்சிடும் என்று சொல்றார். இதோட எளிமையான ஒரு வழி கிடையவே கிடையாது பகவானை சென்று அடைவதற்கு. இதற்காக தனியாக உட்கார்ந்து நேரம் செலவழிக்கணுமோ அந்த மாதிரி நேரம் செலவழிக்கிறதுக்காக இருக்கும் நேரம் இருக்கிறவர்கள் செலவழிக்கலாம். ஆனால் எப்பொழுதும் பிஸியாக, எப்பொழுதும் வந்து ஒரு விதமான ஆக்குபேஷனோடையே இருக்கும் இந்த நபர்கள், பகவானை சென்று அடையணும் என்ற ஆசை இருக்கும் காரணத்தினால் பகவானை நினைக்கணும் என்று நினைச்சாலும் அவளோட ஸ்கெடியூல் அவளை விடாது. அதனால் அவ்வளோ ஒரு பிஸியாக இருக்கும் நபர்கள் அப்படி செய்யும் அவரோட கடமையை பகவானை நினைத்து கொண்டு செய்தால் மட்டுமே போதும், அவளுக்கு முக்தி கிடைச்சிடும். அந்த பகவான் அவருக்கு கருணை காட்டுவார் என்று ரொம்ப எளிமையாக நம்ம கிருஷ்ணா சொல்றார். இந்த ஒரு பக்தி யோகத்தை பற்றி பல யோகிகளுக்கு, பல ஞானிகளுக்கு நன்றாகவே தெரியும். தங்களுக்கு தெரிந்த அந்த பக்தி யோகத்தை மற்றவர்களுக்கு பரப்புவதை தங்கள் வாழ்க்கை லட்சியமாகவும் கொண்டிருக்கா பல பேர். இப்படி பக்தியின் பெருமையை அழகாக எடுத்து சொல்றாரு நம்ம கிருஷ்ணர். அது எதற்காக என்றால், பின்வரும் அத்தியாயங்களில் நான் தான் அனைத்திற்கும் தலைவன், அனைத்திற்கும் இறைவன், அனைத்தையும் படைத்தவன், அனைத்துமே என்னிடமிருந்து தான் துவங்கிறது, அனைத்தினுடைய இடையிலும் நானே இருக்கிறேன், அனைத்தினுடைய முடிவிலும் நானே இருக்கிறேன் என்று சொல்றார் கிருஷ்ணன்.